தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டங்களிலும் எந்தெந்த தேதிகளிலிருந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டுல மழை ரொம்ப குறைவாகவும், ஏதோ ஒரு சில மாவட்டத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு, நெறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 90% நமக்கு மழை இல்லாம இருக்கு. ஒரு 10% மட்டும் தான் அங்கொன்றும், இங்கொன்றுமாக நமக்கு மழை பொழிவானது பதிவாகிட்டு இருக்கு. நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம். சில மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள்லாம் பதிவாகியிருக்கு. ஆக வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதையும் நிச்சயம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவதாக நேற்றைய தினங்கள்ல டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு பரவலாக மாலை நேரங்களுக்கு பிறகு அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமானது. அதுல தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல நமக்கு பரவலாக கனமழையும் கிடைச்சது. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தியிருந்தீங்க. 1 மணி நேரம் எங்களுக்கு புதுக்கோட்டையில வந்து மழை பதிவாகி இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் சில பகுதிகள் தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பகுதிகள்ல ஆங்காங்கே 1/2 மணி நேரம் மற்றும் 15 நிமிடங்கள் வரைக்கும் சில இடங்கள்ல மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழையும் பதிவானதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு 4லிருந்து 5 மாவட்டங்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டுல மழை பொழிவும் பதிவாயிட்டு இருக்கு. இத பத்தி தான் நம்ம ஏற்கனவே கடந்த நாட்கள்ல இருந்து உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பகுதியான ஒரு கனமழை குறிப்பிட்டு ஒரு 4 அல்லது 5 மாவட்டங்களில் மட்டும் தினந்தோறும் பரவலாக நமக்கு அதுவும் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் பெரிய மழை ஒண்ணும் கிடையாது. மிதமானதிலிருந்து கனமழை அவ்வளவுதான். மற்றபடி இந்த கடலோர மாவட்டங்கள், கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு பாருங்க, மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. இன்னும் வரப்போகிற நாட்களிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. என்னதான் பகல் நேரங்கள்ல வெயில் இவ்ளோ அதிகமா இருக்குன்னு நெனச்சு வருத்தப்படாதீங்க. நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் இயல்பாக தான் இருக்கு. நமக்கு பகல் நேரங்கள்ல வந்து வெயிலுடைய தாக்கம் உயரல, இயல்பாக தான் இருக்கு. அந்த உணரக்கூடிய வெப்பநிலை மட்டும் தான் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஏதோ வெயில் ஏதோ 40 டிகிரி செல்சியஸ்ல பதிவாகிறது போலவே அந்த உணரக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனா வெப்பநிலை இயல்பாக தான் இருக்கு. மற்ற மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் எல்லாமே நம்ம ஒப்பிடும் பார்க்கும்போது, கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சற்று கவனமாக இருங்க. டெல்டா பகுதிகள் மற்றும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள்ல மிதமான மழையானது உறுதியாக பதிவாகும். விட்டு விட்டு மழை பொழிவு. ஒன்று இரவு நேரங்கள், அப்படி இல்லைன்னா நள்ளிரவு நேரங்கள்ல மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற பகுதிகள், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற இடங்கள்ல அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும், வரக்கூடிய நாட்களில் பகுதியாகவே சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம். மற்ற மாநிலங்கள் முழுவதுமாகவே மிக மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்படாம இருக்கு. மற்ற மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நெறைய தாழ்வு பகுதிகள் உருவாகி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் என பல்வேறு பகுதிகள்ல மிக கனமழையும், அதி கனமழையும் கொட்டி தீர்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டிற்கும் அதே போலவே மழை பொழிவு நிச்சயமாக இருக்கு. ஆனா இந்த செப்டம்பர் மாதத்துல கடைசி வாரத்துல தமிழ்நாடு முழுவதும் கனமழை வந்து தீவிரமாக இருக்கும். எப்போ வந்து எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்ய தொடங்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. செப்டம்பர் கடைசி வாரத்துல தமிழ்நாட்டுல சென்னை தொடங்கி குமரி வரை இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். இந்த வெள்ளப்பெருக்கு எல்லாமே நமக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல தமிழ்நாட்டிற்கும் காத்திருக்கு. அதனால நமக்கு இருக்காது போல இருக்கு. மற்ற மாநிலங்கள் தான் வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நமக்கும் நிச்சயமாக ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழையானது காத்துக்கிட்டு இருக்கு. அதீத கனமழையும் எதிர்பார்க்கலாம். நிறைய புயல் சின்னங்கள் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் இந்த வருஷத்துல நம்ம வந்து நிறைய கரை கடக்க நம்ம பார்க்க போறோம். அதுவும் தமிழ்நாட்டுல குறிப்பா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய கூடுதல் மழையும் உறுதியாக பதிவாகிரும். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.